ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கூறுவார்கள். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்து அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் நிச்சயமாக உண்டு. நமக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பதனால் சகோதர சகோதரிகளிடையே நம்ம பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது. இன்று நல்ல தன லாபங்கள் உண்டு. மனதிற்கு திருப்தியான ஒரு நாளாகவே அமைகிறது. குருவாரமான இன்றைய நாளில் நீங்கள் பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றலாம். வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலையும் சாற்றுவது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இன்று குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கை கனிவாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். வேலை இடத்திலேயும் பேரும் புகழும் உண்டு. இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இன்று வேலையில் சில புதிய மாற்றங்களை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இடப்பெயர்ச்சிகள் காத்திருக்கிறது. இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இன்றைய நாளில் உங்களினுடைய இல்லங்களில் புதிதாக மனிதர்களின் வருகை, புதிய நட்புகள் வருவது மனதிற்கு திருப்தியை தரும். வியாழக்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் இவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளில் மாலை நேரத்தில் பைரவர் ஆலய வழிபாடும் மற்றும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் நல்லது. சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சற்று உடல் சோர்வையும் தரலாம். ராசிநாதன் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலக விஷயமாக நீங்கள் வெளியூர் செல்லுவதோ அல்லது வெளிநாடு செல்லுவதோ இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் இன்று தேங்காய் மாலை சாற்றுவது நல்லது. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று மன குழப்பத்தை கொடுக்கலாம். மற்றபடி இன்றைய நாளில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வியாபார தொடக்கங்கள், புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி நேயர்கள், பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வதற்கு நண்பர்களின் உதவியும் மனதிற்கு ஆறுதலை தரும். வழக்குகள் விசாரணைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் தரலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்களை சந்திப்பதற்கு வழியும் பிறக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்கள், சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக அமையும். காதல் வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். குரு சந்திர பார்வையுடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன லாபத்தை கொடுப்பார். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய மன பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளுக்கு தீர்வுகள் காணலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது. விடுபட்டு போன சொந்தங்கள் மீண்டும் ஒன்று சேருவதும் மற்றும் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடைவதும் இன்றைய நாளில் காணலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் தீரும்.
நீண்ட தூர பிரயாணங்கள் நன்மையை தருவதாகவே அமையும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு பகை, நண்பர்களிடத்தில் இருந்து வந்த பகை, உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். திருமண யோகங்கள் கைகூடும். விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடியதாகவே அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச பலம் பெற்றிருந்தாலும் 8ஆம் இடத்திற்கான சூரிய பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பதனால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும். கும்பராசி நேயர்கள், இன்ற நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன சஞ்சலங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் அமையும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுத்தாலும் பெரியது அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. சந்திர பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் அமைந்திருப்பது இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குருவாரமான இன்று அன்னதானங்கள் செய்யலாம்.